கூகுள் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சீரீஸை இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிக்சல் 7 அண்ட் 7 ப்ரோன்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் இப்போ வாங்கலாமா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் கிட்டத்தட்ட 6 ப்ரோவில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி டிசைன் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிக்சல் 7 அண்ட் 7 ப்ரோக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிக்சல் 7 ப்ரோ. 7 ப்ரோ பொறுத்தவரை 6.7 இன்ச்சஸ் டிஸ்பிளேக்கு இங்கே OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Quad HD+. இந்த OLED டிஸ்பிளே LTPO டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த LTPO டிஸ்பிளே அப்படிங்கும்போது உங்களுக்கு 10 Hz இருந்து 120 Hz வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. ஸோ இதனால் பேட்டரியோட கன்சம்ஷன் இன்னுமே கம்மியாகும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz. லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண பிக்சல் 6 ப்ரோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நார்மல் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass Victus யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் கூகுளோட Tensor G2 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப்செட் ஆல்ரெடி சாம்சங்கோட Exynos சிப்செட் தான். ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கி இதை ரீபிராண்ட் பண்ணி தான் இவங்க லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. டென்சாரோட ஃபஸ்ட் ஜென்ரேஷனும் சரி செகண்ட் ஜென்ரேஷனும் சரி ரெண்டுமே சாம்சங் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். அண்ட் இந்த ப்ராஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா Snapdragon 888 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஆனால் மிஷின் லாங்குவேஜில் இங்கே 60% வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் 20% எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு கூகுள் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கேமராஸ்லேயும் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் மிஷின் லாங்குவேஜ் மூலமாக வந்து இங்கே நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸில் அன்வான்ட் சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களால் அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் சினிமேட்டிக் பிளர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பழைய ஃபோட்டோஸ் கூட உங்களால் அந்த கிரெயின்ஸை ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் டாஸ்க்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராசர்னால். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128 GB ஆப்ஷன்ஸ். இந்த ஸ்டோரேஜை உங்களால் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியாது. SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் கேமராஸ். கூகுளோட பெரிய ஹைலைட் அவங்களோட கேமராஸ் தான். பிரைமரி சென்சர் இங்கே 50 மெகாபிக்சல். இந்த பிரைமரி சென்சரோட அப்பேச்சர் f1.85. பிக்சல் சைஸ் பொறுத்தவரை 1.2 மைக்ரான்ஸ் பெரிய பிக்சல்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்சாரோட சைஸும் இங்கே அதிகம் தான், 1/1.31 இன்ச்சஸ். அண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரை 82 டிகிரி. இந்த பிரைமரி சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சார் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ், இதுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அல்ட்ரா வைட் லென்ஸோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரை 125.8 டிகிரி வரை நல்லா வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த அல்ட்ரா வைட் சென்சார்லேயே மேக்ரோ ஷூட்டரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட், புதுசாக 48 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் ஆப்ஷன் இருக்குது. 48 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ்க்கு 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் 30x வரை சூப்பர் ரெசல்யூஷன் டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் வீடியோஸ்னு எடுக்கும்போது பிரைமரி சென்சர் 4K 30 அண்ட் 60 FPS வரைக்கும் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். கூடவே 10-bit HDRல உங்களோட வீடியோஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக எங்கள் சினிமேட்டிக் பிளர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை எங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. 10.8 மெகாபிக்சல் இதோட செல்ஃபி கேமரா. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை எங்கள் 5000 mAh அதே பேட்டரி கெப்பாசிட்டி தான், எந்த வித சேஞ்சஸும் இல்லை 6 ப்ரோ கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சிம்ஸின் பொறுத்தவரை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு சிம் கார்டு ஆப்ஷன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே நீங்கள் ஃபிசிக்கல் சிம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபிசிக்கல் சிம் அண்ட் ஒரு சிம் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்தவரை பிக்சல் 7 அண்ட் 7 ப்ரோவில் Android 13 ரன் ஆகுது. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்தவரை Android வெர்ஷன் 16 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 3 மேஜர் OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சல் 7க்கும் 7 ப்ரோக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது மட்டும் இங்கே சைட் பை சைட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், டிஸ்பிளேல எங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6.3 இன்ச்சஸ் டிஸ்பிளேக்கு எங்கள் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் Full HD+. பிக்சல் 6 கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே 25% வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz. இங்கே அந்த LTPO டெக்னாலஜி கிடையாது, நார்மல் AMOLED டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 4355 mAh கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா 4614 யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க.
இருந்தாலுமே இந்த டென்சார் சிப் நல்ல எஃபிஷியண்டான சிப். ஸோ ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் கேமராஸ் பொறுத்தவரை சேம் கேமரா செட்டப் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸை இங்கே கட் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் டியூல் கேமரா செட்டப் தான். பிரைமரி சென்சர் 50 மெகா பிக்சல், கூடவே 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. 48 மெகா பிக்சலில் கொடுத்த அந்த சூப்பர் ரெசல்யூஷன் ஜூம் இந்த ஃபோன்லேயும் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோன்ஸும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான், எந்தவித சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இங்கே பிக்சல் 7 59,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிக்சல் 7 ப்ரோ பொறுத்தவரை 84,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லான்ச் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கார்ட்ஸ் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இன்னுமே கம்மியாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாகவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடனே ஒரு பிக்சல் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ உங்களில் நிறைய பேர் டவுட் வந்திருக்கும், இந்த ஃபோனை இப்போ வாங்கலாமா இல்லைனா ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ் எப்போ ப்ரைஸ் கம்மியாகுமே அப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட் சேலில் இதை விட ப்ரைஸ் கம்மியாக தான் ஆகும். ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா தெரியும். ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து மினிமம் 5,000லேருந்து 10,000 ருபீஸ் கம்மி பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ கார்டு ஆஃபர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதில் டிசிஷன் எடுக்க போகிறது நீங்கள் தான். உடனே வாங்க போகிறீங்களா இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அப்போ சேல்ஸ் போடுவாங்க, அந்த டைம் நான் வாங்கலாமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.